ஹாய் கைஸ், மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறதால இங்கே ஒரு லாங்கான வீடியோ தான் வந்திருக்கேன். 7 மினிட்ஸ் 30 மினிட்ஸு. இன்றைக்கி இது எவ்வளோ பேர் தான் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பீங்கன்னு தெரியல. ஆனால் சின்ன வந்து அகடமிக்காக வந்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த மோஸ்ட்லி இந்த ரேமன் ஈவெண்ட்டை பற்றி வரக்கூடிய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போடலான்னு தான் இருந்தேன். என்ன சில பிரச்சனை யாரும் வந்து இதை வந்து என்னால் வந்து போட முடியல. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து சொல்லிடலாம், நம்ம பங்குக்கு இருக்கிறது நம்ம பங்குக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியிருந்தேன். அதனால தான் நான் வந்துட்டு என்ன தான் வந்து எல்லாமே வந்தாலும் சும்மா எல்லாத்தையும் ரீகேப் என் பர்சனல் ஒப்பீனியன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலான்னு இருந்திருக்கேன். ஸோ இப்போவே ஒரு மிஸ்ஸி ஷாபியை வந்து இப்போ வந்திருக்கும் இல்லை வந்திருக்கும்னு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ஆவரேஜான ஒரு மிஸ்ஸி ஷாப் தாங்க. சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நாட் டூ பேட், நாட் டூ குட். ஆனால் வந்து ஒரு லெவலுக்கு நல்லா தான் கேஸ் இருக்குது. பார்க்குறப்ப இந்த முடினா வந்து நல்லா தான் இருக்குது. என்ன காரி துப்புற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அது மட்டும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு இந்த ரேமன் ஈவெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய விஷயம் வரப்போகுது கேஸ். இந்த இதில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்துட்டு நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ரேமன் ஈவெண்ட் பெருசாக கொண்டாடணும், இப்போ வந்து நிறைய இந்த முஸ்லீம் சர்வ் பங்களாதேஷ் வந்து நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஓட்டிங் போயிருக்கணும் இந்த க்ளூவாலுக்கு. அதுக்கு வந்து ஒரு க்ளூவால் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ளூவால் வந்து எப்படின்னா வந்து எப்படின்னா ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இதை நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு அவ்வளோ க்ளூவால் நீங்கள் இதை தான் செலக்ட் பண்ணிங்களா கைஸ்? என்ன கைஸ் நீங்கள் சரி போங்க. சரி, இதை பற்றி நம்ம வந்து அப்புறமா வந்துட்டு இதை பற்றி பேசவே கூடாது. இதெல்லாம் வரல. ஃப்ரீ ஃபயர் இந்தியா கைஸ், ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் சோழி முடிஞ்சிச்சு மீன்ஸ் நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன OB49 வந்து 21 மே வந்து அப்டேட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த வாட்டி வந்துட்டு ஜூன்லேயே நமக்கு வந்து 8th anniversary ஈவெண்ட் வந்துடும் கைஸ். 8th anniversary ஈவெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய சர்வேனா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்த மாதிரி இந்த புது மேப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. ஃபஸ்ட் லுக் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கிடச்சிரும். நான் கிடச்சிச்சுனாலும் நான் போட்டுறேன். ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரி நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா 6th anniversary வந்துட்டு ஜூலையில் வந்துச்சு, 7th anniversary வந்து ஜூனில் வந்துச்சு. ஸோ 8th anniversary டெக்னிக்கலாக பார்க்குறப்ப மேலே தானே வரணும் அப்படின்னா கலப்படாதீங்க. இது மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மே முடிஞ்சது ஒரு ஜூனில் இருக்க ஒரு ஃபஸ்ட் வீக், அதாவது June 3rd June 4th அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரேமன் ஈவெண்ட்டை சொல்லிட்டு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொடுப்பாங்களான்னு தெரில. அது வந்துட்டு அது இப்போ நிறைய கிவ்அவே வேறு நடத்திட்டுருக்கீங்க. ஐஃபோன் கிவ்அவே, டைமண்ட் கிவ்அவே மிச்ச சர்வலாம். இந்தியன் சர்வரில் பொறுத்து நமக்கு தான் தெரியுமே நிலைமை என்னென்னு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்தால் தான் எல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கலை. ஆனால் இன்னும் எக்ஸைட்டாக தான். நான் 6th படிக்கிறப்போ ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து வரணும்னு சொன்னாங்க. இப்போ நான் 8th படிக்க இன்னும் வரல. டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க கேமுக்கு? அது செத்து போயிடுச்சு. அது இன்னும் உயிரோடனா இல்லை, செத்து போயிடுச்சு. இவங்களும் சிபிஆர் பண்ணி எழுப்பலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மண்ணாங்கட்டியும் வந்து பிடுங்க முடியல. ஓகே, அதை பற்றி அதுக்கப்புறம் இந்த இது ஏற்கனவே வந்திருக்கும். ஸோ இதுலேயும் வந்துட்டு எனக்கு ரிவார்டு எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் பிடிக்கல. ஆவரேஜாக ஒரு டிஷர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி தனியாக ஒரு ரேண்ட் வீடியோ போடுங்க. நான் இது வரைக்கும் போட மாட்டேன்னு சொல்லி ஒரு 4-5 ரேண்ட் வீடியோ போட வச்சுட்டாங்க. இது 6வது ரேண்ட் வீடியோ இருக்கும் தான் தனியாக ரேண்ட் வீடியோ போடாமல் இப்போ வந்து தனியாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஏன்டா ஏன் ஒரு கேம் வந்துட்டு எனக்கு அதாவது கரீனா மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு ஒரு சைனீஸ் கேம்னால் வந்து கொண்டு வரதுக்கு இஷ்டமே இல்லை. சரி, ஓகே, இதை நம்ம அப்படியே கேமுக்கு இது வந்து வீடியோ போக நம்ம அப்படியே பேசிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த கன்ஸ்கின் இருக்க புதுசாக போடக்கூடிய M177 கன்ஸ்கின் ரியலாக சொல்கிறேங்க, சூப்பராக இருக்கு. இது என்ன தான் ஒரு ஈவோ கன்ஸ்கினாக இல்லாமல் இருந்தாலும் ஈவோ கன்ஸ்கினுக்கே வந்து டஃப்பு கொடுக்குது. இது ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட் தான் வரப்போகுது. டோக்கன் டவர் ஈவெண்ட்னாலே தெரியும்ல என்னென்ன வந்து காசு செம்மையாக வந்து பிடுங்குவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பக்கம் நீங்கள் தலை வச்சு படுக்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் என்று நான் கூறுகிறேன். ஸோ இதை வந்துட்டு என்னென்னா ஸோ ரேமன் ஈவெண்ட் ரிலேட்டடாக 100% போனஸ் டாப்அப் ஈவெண்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் ரேமன் ஈவெண்ட் வரப்போ அது கண்டிப்பாக இது மஸ்டாகவே எப்படி வந்துட்டு ஆனிவர்சரி இரண்டப்போ மேஜிக் போகுது அதே மாதிரி தான். மேஜிக் சொல்லுவாங்க முன்னே நமக்கு மேஜிக் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது மிச்ச சர்வலாம் மேஜிக் இப்படிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சர்வில் தான் ஃப்ராக்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்காங்க. என்ன பண்ணுறது? ஃப்ராக்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. அந்த முழு மேஜிக் இப்படி தாங்க விட்டு டேய் இந்தியன் சர்வர் விளாட்றவங்க என்னடா இழிச்ச வேணாடா உனக்கு? ஏன்டா இந்த மாதிரி கறி ஏன்டா இப்படி ஏன்டா இருக்கு இந்த மாதிரினா எந்த எப்படி தாண்டா ஓஜி பிளேஸ்னே வேறு ரிட்டுறாங்க. ஓஜி பிளேஸ் பாதி பேர் இந்த அடித்து பற்றி விட்டேன். ரிட்டன் போய்டுறேன் காசு விடுறேன்னு பேரில் வந்துட்டு ஓஜி பிளேஸை 10 பேர் பற்றி விட்டேன். இன்னும் கொஞ்சம் என்னைய மாதிரி நானே இப்போ 15 நிமிஷம் விளாட்றேன். முன்னாடி 1 மணி நேரம் டெய்லி விளையாடுவேன். இப்போலாம் வந்துட்டு கம்மி பண்ணிட்டேன் மீன்ஸ் வந்துட்டு எனக்கு டைம் இல்லைன்னா இல்லை, டைம் இருக்குது. ஆனால் டைம் நான் வந்து மிச்ச விஷயத்தை நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே அது போர் ஆயிடுச்சு. நான் வேறு கேம்லாம் விளையாடிட்டு இருக்கேன். நான் இப்போ ஃப்ரீ ஃபயர் பக்கமே தலைச்சி படுக்கிறதில்ல, நானே சொல்கிறேன் பாருங்க. ஸோ இது 29th 31st வந்து மிச்ச சர்வரில் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம சர்வரில் வருமானு தெரில. மேஹம் ஈவெண்ட் வெளியே வந்துட்டுருக்கு. போன வருஷம் ஞாபகம் இருக்கா?
வரும்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியிலேருந்து வரல. நம்மளை வந்து ஏமாற்றி விட்டு கடைசி ஏமாற்றி விட்டு போயிட்டாங்க கரீனாக்கு தான் வேறு. ஸோ பிங்க் டைமண்ட் கூட அங்கே ரிட்டர்ன் வருதாங்க கைஸ். ஐயோ எனக்கு என்ன டேய், அதாவது நம்ம வந்து பல வருஷமாக கேட்டிருக்கோம். அதாவது பிங்க் டைமண்ட் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கு கைஸ். இதை வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ வரும்னு யாருக்கும் தெரில. அது கரீனாக்கே தெரியாது இது எப்போ வரும்னு. இந்த மாதிரி ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க கரீனா? நீனா நல்லா இருப்பியாடா? இன்னும் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா நாசமாக போவேன். நான் சாவ விட்றேன்டா. சரி, நம்மளே வந்து சாப்பிட வச்சுட்டாங்க. நம்மளே இவ்வளோ பெரிய காமான பர்சன் நமக்கு தெரிஞ்சவங்க தான் தெரியும். நான் காமன் சொல்ல மாட்டேன். நான் இந்த லெவலுக்கு நான் யாருமே புஷ் பண்ணதே இல்லை. ஸோ இந்த M1AA7 வந்து ஒருத்துக்கு தாங்க. ஆனால் இது என்ன ஒரு 4000 டைமண்ட் ஆகும். அதான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் இது இந்த ஈவோவோட சூப்பராக தாங்க இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நீங்கள் நார்மலாக நீங்கள் இதை அடித்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஓகே, அதே இது நீங்கள் வந்துட்டு நார்மலாக அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 நீங்களே வந்து ஸ்கோர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு லெவலுக்கு அதே மாதிரி தான் போகுது. ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு. சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. 216 அப்படி தான் வந்து எஃபெக்டிவ் டேமேஜ் போயிட்டுருக்கு. இதுவும் நம்ம ஈவோகனுக்கும் செம்மையாக தான் இருக்கும். ஆனால் ஈவோகனுக்கு ஒரு லெவலுக்கு சேமாக தான் யூஸ் இருக்கும். ஆனால் இதே இது வந்துட்டு நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்க தான் இருந்தால் அது கம்ப்ளீட்டாக மாறிங்க பாருங்கள். இது நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 198 289 அப்படி வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதோட ஒரு சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஹெட்ஷாட்டுக்கு மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்ஷாட் எய்ம் பண்ணிங்கன்னா வந்துட்டு நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸ்கோர் எதுவும் சொல்ல, நீங்களே பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிறதோட இந்த கன்னில் இருக்கிறது வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நீங்கள் அதோட பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கன்னை பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஈவோ கன் மேக்ஸ் பண்ணுறதுக்கே 14,000 டைமண்ட்ஸ் ஆயிரும். ஸோ அதுபடி பார்க்கப்போ இந்த 4,000 டைமண்ட்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு ஒருத்தே இல்லாத மாதிரி தான். 4,000 14,000 எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதே நீங்கள் வந்துட்டு புதுசாக நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இதே நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈவோ கன் பக்கமே போயிடாதீங்க. ஏன்னா இந்த கன் அதோட பெட்டராக இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியனாக தான். ஸோ இனிமேல் நம்ம வந்து டெய்லி நம்ம ரெகுலராக நம்ம வந்து வீடியோ போடுறோம். டெய்லி எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் ஒன்றாச்சும் நம்ம வீடியோ போடுவேன் என்று நான் அஷ்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதோடு இந்த வீடியோ வந்துட்டு மூட்டை கட்டிட்டு நான் போகிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் பண்ண போகிறது இல்லை, அது வேறு கதை. சரி, ஓகே, பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.